Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கார்ன் வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். வேக வச்சு ஆற வச்ச ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி ஒரு மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை கொரகொரப்பாக ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிக் சைஸ் பொட்டேட்டோஸை நல்லா ஏற்கனவே பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கையும் நான் இப்போ இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதில் துருவன பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணுறது இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஹெல்த்தியான கட்லெட்டாக வேணும்னா நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி இப்போது காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு CUMIN பவுடர், இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கையிலே மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஆகணும் இல்லையா, அதுக்கும் இது நல்லா கெட்டியாக வர்றதுக்காகவும் நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் ஷேப் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு 4 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்வீட் கார்ன்லேயும் பொட்டேட்டோலேயுமே கொஞ்சம் எக்ஸஸ் மாய்ஸ்ட் இருக்கும். அது எல்லாமே போகணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம கட்லெட் ஷேப்ஸ்க்கு கொண்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை நல்லா ஒரு சின்ன பாலாக உருட்டி நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணுறேன். அதனால் அப்படியே உருட்டி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஆக்கிட்டு நல்லா தட்டி விட்டுறேன். ரொம்ப மொத்தமாக இருந்ததுனாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், உள்ளார வேகாமல் போயிடும். ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் டக்குன்னு கருகின மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார்ன் கட்லெட்ஸை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிவிட்டு எல்லா கட்லெட்ஸையும் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியே எல்லாத்துலேயுமே நம்ம பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு சாஸ்பேன் இருந்ததுன்னா போதும். இதை டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணாலே இது சூப்பராக நம்மளுக்கு மொறுன்னு ரெடி ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். பேட்ச் பை பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லா கட்லெட்ஸையும் போட்டு பொரிக்க வேணாம். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம கட்லெட் கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட கட்லெட் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்மளோட கட்லெட்ஸ் சூப்பராக தயாராகிடும். இந்த டெலிஷியஸான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கட்லெட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.